திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இன்று காலை 8 மணி அளவில் கோவில் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி 6ஆம் நாள் திருவிழாவான ஜனவரி 24ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று 4 ரத வீதிகளிலும் வெள்ளி தேரோட்டமும், மறுநாள் 7ஆம் நாள் திருவிழாவான ஜனவரி 25ஆம் தேதி முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறது. இன்று முதல் தினமும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தங்கமயில், வெள்ளிமயில் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருகிற ஜனவரி 28ஆம் தேதி இரவு தெப்பத் தேரோட்டமும் தொடர்ந்து கொடியிருக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைய உள்ளது. தைப்பூச திருவிழா பாத யாத்திரை வரும் பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. யுவராணி, நன்றி ஹரிஹரசுதன்.